பன்னீர்செல்வத்துக்கான கதவை திமுக இன்னும் மூடவில்லை என்று சொல்லப்படுகிறது. இறுதி முடிவு பன்னீர்செல்வம் வசம் உள்ளது. இதனால் அவர் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க உள்ளார் என்பது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைவதில்தான் விருப்பமாக உள்ளார். அவருக்கு அரசியலில் அடையாளம் கொடுத்து முதல்வர் பதவியில் அமர வைத்தது அதிமுக தான். இதனால் அவர் அதிமுகவின் எதிரியாக உள்ள திமுகவில் இணைய தயங்குகிறார். அவரது விருப்பம் அதிமுகவாகத்தான் உள்ளது. இருப்பினும் பன்னீர்செல்வத்தை எந்த காரணம் கொண்டு மீண்டும் சேர்க்க முடியாது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளார். அதேபோல் தேமுதிகவுடனும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தேமுதிகவுக்கு 7 சட்டசபை தொகுதி, 1 ராஜ்யசபா MP பதவியை வழங்க திமுக உறுதியளித்துள்ளதாகவும் விரைவில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் 173 இடங்களில் திமுக களமிறங்கியது. இந்த முறை திமுக 170 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.